இன்னைக்கு ஒரு பேர் அதிர்ச்சியான நாள். எங்கள் கலை குடும்பத்தில் இந்த 2 வாரத்தில் 2 பேரிழப்பு. அது எப்படி எங்களால் தாங்க அப்படின்னு தெரியல. ஒன்று பாரதிராஜா அவர்கள், அடுத்து அவருடைய சிஷியரான பாக்யராஜ் அவர்கள். பாக்யராஜ் அப்படி அந்த ஒரு பெயர் தமிழ் திரையுலகம் இருக்க வரைக்கும் அந்த பெயர் நிலைச்சிருக்கும். நம்ம ஒரு வெற்றி பெற்ற இயக்குனர், ஒரு சாதனையாளர் அப்படின்னு சாதாரணமாக கடந்து போக முடியாது. அவர் தமிழ் திரையுலகில் ஒரு சரித்திரம். நாங்களாம் அவர் படத்தை பார்த்து, என்னை மாதிரி பல பேர் அவர் படத்தை பார்த்துட்டு தான் வந்து இயக்குனர் கிளம்பி வந்து எல்லாருமே இவர்கிட்ட அஷ்டா சேர்ந்தா தான் பெரிய டேரக்டர் ஆக முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தவர். அதே மாதிரி அவர்கிட்ட 90களில் உச்சம். இன்னொன்று அந்த நேரத்தில் கொட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் இடையில ஒரு இயக்குனராக அவரே ஹீரோவாக நடித்து அவங்களோட ஈக்குவல் சொல்லிட்டு அவங்க மேலே பிஸ்னஸ்ங்கிறது 80 லட்சம் 80 லட்சம் அப்படி இருந்த காலகட்டத்தில் முதல் முறை தவணை கணக்குகள் வந்து 1 கோடியை வசூலை தொட்டது. அதே மாதிரி ஹிந்தியில் நிறைய இயக்குனர் போய் வெற்றி கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஸ்டார் இருந்த அமிதாப் பச்சன் உச்சத்தில் இருந்தார். ஆக்ரி தாங்கிற படம் ஹிந்தியில் மிகப்பெரிய வசூல் அடைந்தது. அமிதாப் பச்சன் நடித்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த 10 படங்களில் ஆக்ரி தான் ஒன்று. திரைக்கதை மன்னர்பாங்க, திரைக்கதை மேதையம்பாங்க. இது எல்லா படத்துக்கும் முழு தகுதி உள்ளவர். எல்லாருமே ஒரே ஒரு விஷயம், திரைக்கதை கற்றுக்கணும்னா நம்ம வந்து வேற எங்கேயும் படிக்க தேவையில்லை, இன்ஸ்டியூட்டுக்கு போக தேவையில்லை. பாக்யராஜரோட அறிவு வந்துடும். இந்த திரையுலகில் இங்கே எல்லாருக்குமே அவரை ஒர்க் பண்ணவங்களும் சரி, ஒர்க் பண்ணவங்க எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் அவரை ஒர்க் பண்ண பார்த்திபன் பாண்டியராஜன் மட்டும் அவருக்கு சிஷியர் இல்லை. என்னைய மாதிரி தலைவர் வந்ததுக்கப்புறம் அதே சங்கத்தில் நானும் செயற்குழு உறுப்பினராக பயணித்தேன். அவர் கூட மிகப்பெரிய வரலாறு. பாக்யராஜன் பேர் என்னைக்கும் நிலைச்சிருக்கும். அவர் வேண்டும். எங்க தென்னிந்திய தலைவராக இருந்தார் பிரபாகர், இணை செயலாளர், நான் துணைத் தலைவர். கிட்டத்தட்ட 6-7 வருடங்கள், அதாவது எல்லாருக்கும் அவரை நடிகராக தெரியும், உதவி இயக்குனராக தெரியும், இயக்குனராக தெரியும், வசனகர்த்தாவாக தெரியும். தென்னிந்திய மொழிகள் மட்டும் இல்லை, இந்தி வரைக்கும் அவர் இயக்கினார். சார்ந்த தொழிலாளர்களுக்காக, ஏழை எழுத்தாளர்களுக்காக அவர் பாடுபட்டார் அப்படின்றது பல பேருக்கு தெரியாது. உண்மையிலேயே தன்னுடைய பொன்னான நேரத்தை அதற்காக, இந்த நேரம் எங்க சங்கத்தோட தேர்தல் நடக்கிற நேரம், அவர் அதற்கான முன்னேற்பாடுகளோட இருந்த நேரம். நேற்று வரை அதற்கான அவர் பேசி அப்படியே வாட்ஸ்அப்பில் குறிப்புகள் அனுப்பி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்போ கூட பார்க்குறப்போ அவர் படுத்திருக்கிறாருன்ற மாதிரி தான் இருக்க ஒழிய, அந்த அவர் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார், மரணமடைந்து விட்டார்ன்றதெல்லாம் எங்களால் நம்பவே முடியல. சத்தியமான வார்த்தை. என்னன்னைக்கும் எங்கே எழுத்தாளன் குரல் கொடுக்கிறானோ திரைப்படத்துறையில் அங்கெல்லாம் பாக்யராஜ் சார் இருப்பார். அதே மாதிரி எல்லாரும் நடிக்க வர்றப்போ அழகா இருக்கணும், கலரா இருக்கணும், ரொம்ப ஹேண்ட்ஸமா ஸ்டைலா இருக்கணும் அப்படின்ற அந்த கிராமரை, இலக்கணத்தை உடைச்சு தன்னோட உருவத்துக்கு தகுந்த மாதிரி கதை பண்ணி வெற்றியடைய செய்தவர் பாக்யராஜ் அவர்கள். அதே மாதிரி எல்லாரும் சென்டிமெண்டா நெகட்டிவான டைட்டில் வைக்க சினிமாவுக்கு அந்த மாதிரி சென்டிமெண்ட் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி
உருகை ஓசை, தூரல் நின்று போச்சு, இந்த மாதிரிலாம் நெகட்டிவான டைட்டிலை வச்சு வெற்றி பெற்றவர். இன்னைக்கும் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தை கட்டி காத்தவர். அவருடைய புகழ் நிச்சயமாக இன்னும் பல ஆண்டுகள் இந்த திரையுலகத்தை அப்படியே ஆட்சி செய்யும். இந்த அரசு அவருக்கு எழுத்தாளர்களுக்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்களுக்கும் செய்கிற அடையாளமாக இருக்கும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். அதுபோலவே அவருடைய ஒர்க்கை, அவருடைய வேலைகளை, அவருடைய திரைக்கதையை, அவருடைய வசனத்தை நல்ல ஆவண காட்சி செய்வோம். ஊடகங்களும் நம்முடைய தொழிலாளர்களும் திரைப்படத்துறை சார்ந்த நட்சத்திரங்களும் அவருக்காக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். கிட்டத்தட்ட 45 நட்புல இந்த குடும்பம் எங்களுக்கு பாக்யராஜ், பூர்ணிமா 2 பேர். அதில் ஒரு பகுதி இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்குது. இது விதின்னு ஒரு வார்த்தையில சொல்லிடலாம். ஆனா நான் சொல்றேன், இப்பெல்லாம் விதிக்கு கூட விதிமுறை இல்லாம போய்விட்டது. நான் அந்த விதியை வேண்டிக் கொள்கிறேன், கொஞ்ச நாள் விடுமுறை கொடுங்க. எங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ரத்தனங்களை, மாணிக்கங்களை ஒன்னொன்னா கூட்டிட்டு போயிட்டு இருக்காதீங்க. இது உண்மையிலே தாங்க முடியாத ஒரு சம்பவம். திரு பாக்யராஜ் அவர்கள் ஒரு டைரக்டர் மறைந்தார், எழுத்தாளர் மறைந்தார், நடிகர் மறைந்தார் என்று சொல்லவே முடியாது. நான் சொல்கிறேன், உலகம் எங்கும் இருக்கும் தமிழர்கள் வீட்டில் அவரவர் தான் வரும். பாக்யராஜின் மறைவு செய்தியை கேட்டார், அப்படிதான் அவர் மனசுல இடம் பிடிச்சிருக்கார். ஒத்தொத்தர் வீட்டில் இவங்க அண்ணா போயிட்டார், என் தம்பி போயிட்டார், எங்க மாமா போயிட்டான், என் மச்சான் போயிட்டான், எங்க தாத்தா போயிட்டான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் உண்மையிலேயே எங்க வீட்டு பிள்ளையா இருந்தவர் திரு பாக்யராஜ். அந்த இடத்தை பிடித்த தனி பெருமை தான் இருக்கு. எப்படி அவர் தொட்ட உச்சத்துக்கும் அவர் பழகிற விதத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ரொம்ப சாதாரணமா பழகுவார். வண்டர்ஃபுல் பர்சன். பூர்ணிமா அவர் சொல்றதுலே தெரியல. எனக்கும் என் மனைவி கிட்டத்தட்ட 45 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு. வெல், காலம் ஒன்றுதான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். நம் குடும்பத்தில் ஒருவர் இன்று மறைந்து விட்டார், இவ்வளவுதான் சொல்ல முடியும். இன்று கலைத்துறைக்கு ஒரு கருப்பு நாள். ஏறக்குறைய இந்த 30 நாளில் பார்த்தீங்கன்னா சௌத்ரி சார், பாரதிராஜா சார், அவருடைய சிஷ்யன் பாக்யராஜ் சார் 3 பேருமே இருந்திருக்காங்க. கலைத்துறைக்கு எதிர் மிகப்பெரிய இழப்பு. ஒரு திரைக்கதை எழுதணும் அப்படின்னா அதுக்கு உதாரணமாக இருந்தவர் பாக்யராஜ் சார். இந்த ஆல் இந்தியா அளவில் திரைக்கதைக்கு இவங்க தான் இலக்கணம் அப்படின்ற அளவுக்கு இருந்தாங்க. இன்னைக்கு கலைத்துறை வந்து மறைஞ்சிட்டாங்க. அவங்க தமிழர்கள் இருக்கிற வரைக்கும் அவருடைய புகழ் இருக்கும். நல்லா ஸ்கூலில் படிக்கிறப்ப உதனை முடிச்ச படம், அவங்க படத்தை வந்து ஒரு 10 தாட்டிக்கு மேலே நாங்கள் பார்த்துருக்கோம், பார்த்து வளர்ந்துருக்கோம். இன்னைக்கு நான் கலைத்துறையில் வந்திருக்கேன்னா அவங்க மேலே இருந்து நம்பிக்கை தான். ரொம்ப அழகாக, ஹேண்ட்ஸமாக அப்படி இருந்தால் தான் கலைத்துறைக்கு வர முடியாது. இல்லை, சாதாரண மனிதன் கூட வந்து கலைத்துறையில் நிலைக்கலாம் அப்படின்றதுக்கு அவங்க உதாரணம். ஒரு சின்ன இது பதிப்பு. சாருடைய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெக்குலியராக இருக்கும். ஒரு கேஸ் இங்கே போய் எங்கே போங்க அப்படின்வாங்க. அந்த வாய்ஸே சொல்லி தனி பெக்குலியர் ஆச்சு. அதுமாதிரி வந்து தனக்குன்னு தனி முத்திரை வச்சுட்டாங்க. இன்னைக்கு கலைத்துறை இல்லைன்னாலும் அவங்களுடைய நினைவுகள் தமிழர்கள் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அவங்களுடைய ஆத்மா சாந்தியட நாங்கள் மனமாற வேண்டிக்கிறோம். தமிழ் திரைப்பட உலகின் மிகப்பெரிய ஆளுமை, இந்திய துணைக்கண்டத்திலே அவரைப் போல ஒரு திரைக்கதை ஆசிரியர் யாரும் இல்லை என்கிற அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு பெரும் மேதை. அவருடைய திரைக்கதை முறையை பின்பற்றாது அவர் வருகைக்கு பிறகு எந்த படைப்பாளியும் இங்கு கிடையாது. திரைக்கதை இல்லை, ஒரு பல்கலைக்கழகம், அதில் படிக்காத மாணவர்களே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் எடுத்த படங்களில் எல்லாம் ஒவ்வொரு
படங்களிலும் அவர் தொட்ட கதையும் அவர் திரையில் சொன்ன அந்த திரைக்கதை முறையும் பெரிய வரவேற்பை பெற்று பார்த்தவர்களெல்லாம் வியப்புக்கு ஆழ்த்திய காவியங்களை படைத்தார். எங்களுடைய அப்பா இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய முதல் மாணவனாக வந்து தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்து பெரும் உயரத்தை தொட்ட ஒரு பெருமகன் நம்முடைய ஐயா பாக்கியராஜ் அவர்கள். செய்தி இருந்தானியது. நான் அண்மையில் எங்கள் அப்பா பாரதிராஜா அவர்கள் வரை பங்கேற்று வந்தாங்க. காலையில் அதிகாலையில் நடைப்பயிற்சிக்கு போய் திரும்பி வந்து நிகழ்ந்திருக்குது. அது பெரிய வருத்தத்தை தருது. தம்பி சாந்தனு வந்து மனசே பதறுது, ரொம்ப வலியை தருது. ஒரு மகத்தான ஒரு கலைஞனை ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு. ஐயா பாக்கியராஜ் அவர்களை இழந்து வாடுகிற திரையுலகை சார்ந்த என்னுடைய அருமை உறவுகள், வணக்கத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய ஐயா பாக்கியராஜ் அவர்களுக்கு என்னுடைய இறுதி வணக்கம். இவ்வளவு தூரம் வளரல, இவ்வளவு தான் வளர்ந்துருக்கேன். எனக்கு பேரு புகழெல்லாம் வாங்கி கொடுத்தது ஐயா தான். எலெக்ஷன் கூட போனேன். தலைவர் புரட்சி தலைவர் அமெரிக்காவில் இருக்கும்போது ஐயா தவக்கலை, சிஆர் சரஸ்வதி, மண்ணாங்கட்டி சுப்பிரமணியம் அந்த நேரத்தில் எடா கோபி எந்த ஆசான நான் ஓட்ட உண்டு தாப்பாடு நான் திறந்த மணியாக குளிக்கும் ஆறுங்களை வந்து நோக்கியா சவட்டி கொள்ளும் பயா அப்படி அவர் குளிக்க போயிடுவார். அங்கே டங்கனக்கு அன்னைக்கு படத்தில் ஆடினா இன்னைக்கு நிஜத்தில் ஆட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. என்ன பண்ணு காடிஸ்க்கு அவர் நான் ஆடிக்கிட்டு போ அம்பிகா வந்து கதவு திறப்பாங்க, கர்மம் அப்படிம்பாங்க. உன்னை ஏதாவது கோபின்னு வந்து அங்கே கும்பிடுவார். அந்த கும்பிடு நான் வளர்ச்சி அடைஞ்சது. பல நிகழ்வுகளில் பங்கேற்று உரையாற்றியிருக்கிறார். திடுமென அவர் காலமாகிவிட்டார் என்பதை மனம் ஏற்கவில்லை. இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களின் தலைமை மாணாக்கர் என்கிற பெருமைக்குரியவர். திரையுலகின் பேராளுமைகளுள் ஒருவர். 80களில் 90களில் திரையுலகில் மிக பெரும் ஆளுமையாக கோலோச்சியவர். எம்ஜிஆர் அவர்களால் என்னுடைய வாரிசு என்று அறிவிக்கப் பெற்றவர். அவருடைய தமிழ் அனைவரையும் ஈர்க்கும் இனிமையான தமிழாக இருக்கும். திரைக்கதைக்கு பெயர் போனவர். இவரைப் போல் திரைக்கதை எவராலும் அமைக்க முடியாது என்று பலராலும் பாராட்ட பெற்றவர். குடும்ப பின்னணியை கொண்ட படங்கள், ஏராளமான படங்களை தமிழ் உலகுக்கு அளித்தவர். எப்போது பாக்கியராஜ் படம் வரும் என்று பெண்களெல்லாம் ஆவலோடு காத்திருக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஒவ்வொரு படமும் பெண்களை வெகுவாக ஈர்த்த
வரலாறுகள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கலை ஆளுமையை தமிழ் சமூகம் இழந்திருக்கிறது. அவருக்கு எமது அஞ்சலியை செலுத்துகிறோம். அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். சேர்ந்து நடிக்க முடியதில்லை, நாம் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி ஒரு ரைட்டர், அந்த மாதிரி ஒரு டைரக்டர் 45 இயர்ஸுக்கு முன்னாடி அவர் பண்ண மாதிரி ஸ்கிரிப்ட் இந்த 45 வருஷம் கழிஞ்சும் இன்னும் யாராலையும் பிரேக் பண்ண முடியல. அதுதான் பாக்யராஜ் சார். கிரேட் ஹியூமன் பீயிங், கிரேட் ஹியூமன் பீயிங். தேங்க்யூ சார். அவருக்கு 50வது வருஷம் பாராட்டோட நாளாக சேர்ந்து நடத்தணும். அவருக்கு அந்த நிகழ்ச்சி ஃபுல்லாக நாங்கள் கலந்துக்கிட்டோம். கூடவே இருந்தோம். ஒரு வாரம் என்ன பிளான் பண்ணலாம், மியூசிக்கில் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. அவ்வளோ மிக பெரிய டைரக்டர். ரொம்ப சகஜமாக பழகுவார், எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஈஸியாக அணுகுமுறை இருக்கும். ரொம்ப கற்றுக்கிட்டேன் அந்த ஒரு வாரம் அவர் கூட இருக்கும்போது. அது நம்ம அப்பா கூட ரொம்ப படங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். நினச்சே பார்க்க முடியல, அவர் இல்லைன்றது நினச்சி கூட பார்க்க முடியல. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. தனிப்பட்ட முறையில் அதாவது ஒரு டேரக்டர்னாலே ஒரு ஃபங்க்ஷனில் பார்ப்போம், அதில் அடிக்கடி ஃபோன் பண்ணி பேச, தம்பி எப்படி இருக்கீங்க, நேஷனல் அவார்டு வாங்கிறதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் தான் அடிக்கடி சொல்லுவார். அவர் ஒரு ஃபேமிலியாகவே பழகுவார் எப்போதுமே. ஆகலாம் அவர் இல்லைன்றது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஆத்மா சாந்தி. எங்களுடைய திரைப்பட விழாலாம் எப்படி இருக்கும்? ஏன்னா அவர் எப்போ வந்தாலும் அவர் பேசினாருன்னா அதுக்கு ஒரு தனி ஹியூமர் இருக்கும். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு படம், அவருடைய படத்தை பற்றி பேசினார். எப்படி ஒரு சிரிக்க வச்சு எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து எப்படி எல்லாரையும் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பேசுறது, அந்த திறமையே பெரிய விஷயம். ஸோ அவர் இல்லாத இனி ஒரு விழா, அவர் இல்லாத இனி அவரோட இருக்க மாட்டோமா, அவர் நம்ம கூட இருக்க மாட்டாரா அப்படின்னு நினைக்கிறதே என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா 10 நாள் இருந்தார், எங்கேயோ இருந்தார், சீரியஸாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம இப்படியா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் காலையில் திடீர்னு ஃபோன் பண்ணி அவர் இல்லை இறந்துட்டாருன்னு சொல்லும்போது, முந்தானத்தை அவரோட இன்றைக்கி அவருக்கு மாலை போடுவேன்னா, கல்யாணத்தில் உட்காந்துட்டு இன்றைக்கி அவர் கழுத்தில் மாலை போடுவேன்னா, இது எப்படி நான் சொல்கிறது? சாதாரண இல்லைங்க. பாக்யராஜ் அவர்களுடைய மரணம் தமிழர்கள் இருக்கிற அத்தனை பெண்கள் குறிப்பாக அவங்க மனசுலையும் தன் படத்தால் இடம் பிடிச்சவர். அவ்வளோ பெரியமை. இன்றைக்கி ஒரு வீட்லேயும் அவரை நினச்சி ரொம்ப சோகமாக இருப்பாங்க எல்லாருமே. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கலைஞர் எங்கள் கூட இல்லைன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் திரைப்படத்துக்கு மிகப்பெரிய திரைத்துறைக்கு மிகப்பெரிய இழப்பு. அவருடைய மனைவிக்கும் அவரோட பிள்ளைக்கும் அவங்க டாக்டருக்கும் எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல. அவர் ஆத்மா சாந்தி அடையணும், அவங்களுக்கு மன தைரியம் கொடுக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லா திரைப்பட நிகழ்வுகளையுமே கலந்து கொள்ளக்கூடியவர். பெரிய திரைப்படம், சிறிய திரைப்படம் பார்க்காம அந்த திரைப்படத்தை எப்படியாவது ஓட வைக்கணும்னு நினைப்பில் நிறைய ஈவெண்ட்டில் கலந்துக்குவார், பேசுவார். அதான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன், அவர் இனிமேல் எந்த ஃபங்க்ஷன் இருக்க மாட்டாருன்னு நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்குங்க. இன்னொன்று என்னென்னா, அவர்கிட்ட மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, அவர் வந்தாலே அந்த டாப்பிக்கை எடுத்துப்பார். அந்த டாப்பிக்கை வச்சுட்டு அவருடைய படத்தோட கம்பேர் பண்ணி அந்த படத்துக்கு என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் எடுத்துப்பார். லிங்க் எடுத்துட்டு அந்த சீனை மறுபடியும் சொல்லும் பொழுது நம்ம இப்படி ஒரு சீனை பார்த்துருக்கோம், ஆனால் அங்கே கேட்கும்போது அது இன்னும் பிரமாதமாக இருக்கும். அவருடைய வே ஆஃப் டெலிவரி, அந்த வே ஆஃப் டாக் எல்லாமே ஒரு தனித்தன்மை. இனி ஒரு பாக்யராஜ் போல ஒரு எழுத்தாளரோ, அந்த டைப் ஆஃப் எழுத்தாளரோ, அந்த டைப் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ரைட்டரோ, இல்லை அந்த டைப் ஆஃப் ஒரு டைரக்டரோ தமிழ் சினிமா கிடைப்பாங்களான்றது ஆச்சரியம்தான். இன்னொன்று என்னென்னா, அவருடைய டைரக்டர் பாரதி ராஜா அவருடைய இழப்பும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை கொடுத்துருக்கு. அந்த சோகத்துக்குள்ளே இன்னும் ஒரு மாதமோ 2 மாதத்துக்குள்ளே இவர் இல்லைன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்கள் கலைஞர்களுக்கெல்லாம், குறிப்பாக இயக்குநர்கள் எல்லாருக்குமே, எழுத்தாளர் எல்லாருக்குமே மிகவும் வருத்தமாக இருக்குது. ஒரு ஆத்மா தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான தூண்கள் ஒன்றா சரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது போல எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுது. உங்களை போன்ற இயக்குநர்கள் எல்லாம் பாரதி ராஜா, பாலச்சந்தர், பாக்யராஜ், பாலு மகேந்திரா, மகேந்திரன், பாக்யராஜ் சார், இவர்களை பார்த்து சினிமா கற்றுக்கிட்டு சினிமாவுக்கு வந்தவங்க. அதில் ஒவ்வொருத்தரையாக நாங்கள் இழந்துக்கிட்டு இருக்கோம். அதில் பாக்யராஜ் சாருக்கு ஒரு தனித்துவமானது என்ன அப்படின்னா, இந்தியாவின் சிறந்த திரைக்கதை ஆசிரியர், தன்னைத்தானே செதுக்கிய சிற்பி. சடனாக மற்ற இயக்குநர்கள்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க, போய் பார்த்தோம் வச்சோம். 10 நாளைக்கு முன்னாடி பார்த்து பழகிக்கிட்டு இருந்த ஒருத்தர் நேற்று இரவு வரை பேசிக்கிட்டு இருந்தவர் சடனாக போயிருக்குன்றது உண்மையிலேயே அதிர்ச்சியான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது.
அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் சாந்தனுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே இறைவன் வந்து அவர்களை வந்து அருள்பாலித்து அவங்கள அமைதியாக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவ்வளோதான். திரைக்கலைஞர்கள் அவருடைய உடலை பாதுகாக்கிறதுல எந்த அளவுக்கு கொஞ்சம் அப்படி யாருடைய உடலையும் யாரும் பாதுகாக்க முடியாது. எல்லாருமே திரைக்கலைஞர்கள் தான். அரசு மரியாதை கொடுத்துருக்கிறது, அதை வரவேற்கிறோம். பாக்கியராஜ் சார் அதற்கு தகுதியானவர்னு நான் நினைக்கிறேன். அது அவருடைய கூடுதல், எங்களுக்கு தெரியாத இன்னொரு முகம் இருக்குது. இவ்வளவுலையும் வந்து பாக்கியராஜ் சார் பொதுவாக தானத்தை எல்லாரும் வெளியே சொல்லக்கூடியவங்க. அவர் சொல்லாமலே செஞ்சுருக்காருன்னா அவருடைய மனித நேயத்தையும் அவருடைய மாண்பையும் புரிஞ்சுக்க முடியும். இந்த நேரத்தில் அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி. ஓகே 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 தமிழ் சினிமா தமிழ் சினிமாவில் வந்து பாவரிசை தமிழ் சினிமாவில் பாவரிசை படங்கள்னு ஒரு காலகட்டம் உண்டு. அதுக்கப்புறம் பாவரிசை படங்களைப் போல பாவரிசை இயக்குநர்கள்னு ஒரு பெரிய காலகட்டம் உண்டு. பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாலுமகேந்திரா, பாக்கியராஜ் அப்படின்னு. அப்படி அந்த பாவரிசை இயக்குநர்களில் வந்து வரிசையாக ஒவ்வொரு இயக்குநரையும் எழுதுனதில் பாக்கியராஜ் அவர்களுடைய இறப்பு என்பது அவர்களுடைய குடும்பத்தினரைப் போலவே நம் எல்லோருக்குமே ஒரு எதிர்பாராத இழப்பு. காரணம், இன்றைக்கு காலையில் 8:30 வரை எழுத்தாளர் சங்க தேர்தலில் போட்டியிடுவதற்காக தயாராகி குளிக்க போன ஒருத்தர், அதுவரை இந்த உதவியாளர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக்ல இப்படி இறந்தாருங்கிறது வந்து பெரிய அதிர்ச்சிக்குரிய தகவல். பாக்கியராஜ் என்பது தமிழ் சினிமாவில் எல்லா மிகப்பெரிய இயக்குநர்களைப் போல அவரும் ஒரு மிகப்பெரிய இடம் உள்ளவர். ஆனாலும் அவருக்கு ஒரு சிறப்பு இடம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் பீம்சிங்க்கு பிறகு, கோபாலகிருஷ்ணனுக்கு பிறகு, இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் இயக்குனர் பீம்சிங்க்கு பிறகு பெண்கள் பெருவாரியாக திரையரங்க நோக்கி திரும்பியது வந்து பாக்கியராஜ் அவருடைய படங்களுக்கு தான். மதுரையில் ஆசியாவின் மிகப்பெரிய தியேட்டர்னு சொல்லப்பட்ட தங்கம் தியேட்டரில் அவருடைய தூரல் நின்று போச்சு. ஓராண்டு காலம் 100 நாட்களை கடந்து ஓடியது என்பது ஒரு பெரிய வரலாறு. அந்த ஆண்டு மழை பெய்யாத பொழுது தமிழ்நாட்டில் எல்லோரும் சொன்னார்கள், பாக்கியராஜுடைய படத்துக்கு போகிறதுக்காக எல்லாரும் தூரல் நின்று போச்சு, தமிழ்நாடு பூரா சொன்னதுனால தான் தமிழ்நாட்டில் தூரல் நின்று போச்சு, இவ்வளோ பெரிய மழையாக பெய்யாமல் போணுச்சுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு திரைப்படத்தின் மூலமாக ஒரு சமூகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒருத்தர். இறுதி வரை எவரையும் நம்பாமல் தன்னையும் தன்னுடைய எழுத்தையும் மட்டுமே நம்பி திரைத்துறையில் இத்தனை பெரிய வெற்றிகளை பெற்ற ஒருத்தர் இன்றைக்கு நம்முடைய இல்லை, மறைந்து போயிருக்கிறார் என்பது அதிர்ச்சிக்குரிய செய்தி. அவருடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாது, எல்லோரும் சொன்னதைப் போலவே. ஆனாலும் தொடர்ச்சியாக வரலாறு அவர் நினைவில் கொள்ளும் என்று நம்புகிறேன். நன்றி. இந்த வாக்கிங் போயிட்டு வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நமக்கே இவ்வளவு அதிர்ச்சியா இருக்குன்னா, திருமதி பூர்ணிமா பாக்யராஜ் மகள் அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு அதிர்ச்சியாக இருந்திருக்கும். இது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஆனால் பாக்யராஜ் என்ற நடிகன் மீடியா இருக்கிற வரைக்கும், டிவி இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். அந்த குடும்பத்திற்கு ஏற்பட்ட சோகத்தை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறப்பதற்கு உண்டான மனோதைரியத்தை ஆண்டவர் அவருக்கு அளிக்க வேண்டும். இந்த அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் பிரார்த்திக்கின்றேன். காலையில ஒரு அதிர்ச்சியான செய்தி. மரியாதைக்குரிய சகோதரர் பாக்யராஜ் அவர்கள் மறைந்திருக்கிறார்கள் என்ற செய்தி என்னால நம்ப முடியல. அவர் ஒரு நல்ல தேசிய கருத்துக்களை உள்ளவர், தமிழ் மொழி மீது அக்கறை கொண்டவர். எனக்கு அவரை நடிப்பவராக தெரிவதை விட படிப்பவராகத்தான் நன்றாக தெரியும். நான் ரொம்ப சிறு வயதிலிருந்தே அவரோட பாக்யா புத்தகத்தை படித்து பழக்கம். அதுல நிறைய சின்ன சின்ன கருத்துக்கள், மனதிற்கு இலகுவாக சிரிக்கக்கூடிய கருத்துக்கள், இவற்றையெல்லாம் எழுதியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல அரசியல்வாதியா மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு ஆதரவாக இருந்தவர், அவரால் அடையாளம் கண்டு கொண்டவர். இவரும் ஒரு திராவிட ஆட்சியெல்லாம் நடக்கும்போது தனது ஒரு குருவாக, நடிகராக இருந்து ஒரு அரசியல்வாதியாக புரட்சி தலைவர் அவர்களை ஏற்றுக்கொண்டவர். ஆக இவர் ஒரு அரசியல்வாதியாகவே ஒருவேளை பரிமளிப்பார் என்று கூட ஒரு எண்ணம் அந்த காலத்துல இருந்தது. பன்முகத்தன்மை கொண்டவர். அவரை ஒரு தேசியவாதி. சில நேரங்களில் எங்கள் கட்சி சார்ந்த தேசிய நிகழ்ச்சிகள்ல, கட்சி சாராத நிகழ்ச்சிகள்ல அழைத்திருக்கோம், வந்திருக்கிறார். அவர் நல்ல நடிகரா, நல்ல இயக்குனரா, நல்ல எழுத்தாளரா,
எல்லாவற்றுக்கும் மேல ஒரு நல்ல மனிதர், ஒரு அமைதியான மனிதர், ஆரவாரம் இல்லாத மனிதர். அவரை இழந்து வாடும் அந்த குடும்பத்திற்கு, சகோதரி பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்களுக்கும், சாந்தனு அவர்களுக்கும், அவர் சகோதரிக்கும், சரண்யா அவர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல மனிதர்களை இறைவன் சீக்கிரம் எடுத்துக்கொள்கிறானோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அவர்களின் இந்த இழப்பை தாங்கும் சக்தியை இறைவன் அந்த குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும். நல்ல மனிதர்களாக வாழ்ந்திருப்பதை அவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மறைவு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு, திரையுலகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் தென்னிந்தியாவிற்கும் என்று சொல்லலாம். ஒரு பன்முக தன்மையுள்ள இயக்குநராகவும் கதாநாயகனாகவும் அரசியல் தலைவராகவும் திகழ்ந்தவர், அரசியல் கட்சிகளிலே பணியாற்றியவர், ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக தமிழ்நாட்டில் உயர்ந்து நின்ற ஒரு மாபெரும் சிகரமாக திகழ்ந்தவர் தான். அவருடைய குருநாதர் என்று அழைத்துக் கொண்ட அண்ணன் பாரதி ராஜா அவர்கள் இறந்து 2 வாரங்களில் இவருடைய மறைவு மிகப்பெரிய பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது. சாதாரண கிராமங்களில் உள்ளவர்களும் கதாநாயகனாகலாம், திரைத்துறையில் கோலோச்சி ஓங்கி நிற்கலாம் என்பதற்கு இவர் ஒரு முன் உதாரணம். சில மாதங்களுக்கு முன்பு கூட நானும் அவரும் திருப்பெரும்புதூரில் ஒரு நாயுடு மகாசபை மாநாட்டில் கலந்து கொண்டு நீண்ட நேரம் உரையாற்றியிருந்தோம். அவர் ஆளுமையெல்லாம் பார்த்து பிரமிச்சு போயிருந்தேன் நான். அப்படிப்பட்ட ஒரு மிக உயரமான ஆளுமையை நாம் இழந்திருக்கிறோம். அவருடைய குடும்பத்தாருக்கும், ரசிகர்களுக்கும், திரையுலகத்தை சார்ந்தவர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறந்த ஒரு மாமனிதர் என்று சொல்லக்கூடிய எனது அன்பிற்கும் பாசத்துக்குரிய சகோதரர், திரைப்பட வசனகர்த்தா, டைரக்டர், அதே போன்று திரைக்கதை, இப்படி பல்வேறு வகைகளிலே தனக்கென்று ஒரு முத்திரை பதித்தவர் என்னுடைய அன்பு சகோதரர் திரு பாக்கியராஜ் அவர்கள். பொதுவாகவே அன்பு சகோதரர் பாக்கியராஜை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், சமூகத்தில் நிலவுகின்ற அந்த பிரச்சனைகளையும், குடும்பத்தில் நிகழ்கின்ற அந்த பிரச்சனைகளையும், அந்த நிகழ்வுகளையும் தனக்கே உரிய ஒரு காமெடி நகைச்சுவை உணர்வோடு திரை உலகத்தின் திரையின் மூலமாக மக்களிடத்தில் கொண்டு சேர்த்தவர் அன்பு சகோதரர் பாக்கியராஜ் அவர்கள். அன்பு சகோதரர் பாக்கியராஜை பொறுத்தவரை இதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய